ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்குற கிராமர் பாயிண்ட் வந்து கா பார்ட்டிக்கல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வா பார்ட்டிக்கல் பார்த்தோம். அது பார்க்காதவங்க அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ கா பார்ட்டிக்கல்னால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கா பார்ட்டிக்கல் வந்து கொஸ்டின் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுன்னா, இது கடைசியில் தான் வரும். இது வந்துச்சுன்னா அது வந்து ஒரு கேள்வி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தமிழில் வந்து உன் பேர் திவ்யாவா அப்படின்னு ஒரு ஆ சவுண்ட் கேட்டுச்சுன்னா அது கொஸ்டின் எடுக்கிறோம்ல, அதுதான் இந்த கா பார்ட்டிக்கல். ஸோ நான் இதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சாதாரண சென்டென்ஸ் அது கூட நீங்கள் வந்து காவை சேர்க்குறம்போது அது ஒரு கொஸ்டினாக மாறும். ஜாப்பனீஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க்லாம் போடவே மாட்டாங்க. இந்த கா வந்து இருக்குது அப்படின்னாலே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் அ கொஸ்டின். நம்ம இங்கிலீஷில் போடுறோம்ல, எழுதுகிறப்ப அந்த கொஸ்டின் மார்க்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் ஜாப்பனீஸில் கிடையாது. ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் வைப்பாங்க. ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஜாப்பனீஸில் வந்து நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வார்த்தை வந்து அனாத்தா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வாங்குகிற பார்ட்டிக்கல் வந்து இந்த வந்து அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா தமிழில் வர. ஸோ நீங்கள் வந்து ஜப்பானியரா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆ சவுண்டு தான் இந்த கா பார்ட்டிக்கல். ஸோ அனாத்தாவா நிஹோன்ஜின் திஸ்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பதில் சொல்கிறப்போ ஆமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹை அப்படிங்கிற வார்த்தை. ஆமாம், ஜப்பானியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹை நிஹோன்ஜின் திஸ். இதில் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கான பதில் வேறு மாதிரி வரும். அது எப்படி இல்லை பதில் சொல்லலாங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கா பார்ட்டிக்கல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன் இங்கிலீஷில், அதை எப்படி ஜாப்பனீஸில் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஆர் யூ எ ஸ்டூடெண்ட்? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்கணும். ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்கு ஜாப்பனீஸில் வந்து கக்ஸே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அனாத்தாவா கக்ஸே திஸ்கா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஆம், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை வத்தாஷிவா கக்ஸே திஸ். இதை சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் கக்ஸே திஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கா பார்ட்டிக்கல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய்.